இப்படியாக நான் 5 காரியங்களுக்கு 5 விரலை மூடி இருக்கிறான். ஆனா இதெல்லாம் நடந்திருந்தால் நான் என்ன செய்வாங்கிறது அவனுக்கு தெரியாது. நீங்க என்னன்னா செய்திருப்பீங்க? விதிரன் வில்லெடுப்பான் ஆயில், மெய்யுளோன் யானை ஏறுவார், முதிரும் பாம்பதனை விட்டால் முக்கண்ண நம்பியை கொல்லும், அதிபர் அசுவன் வந்தால் அருக்கும் சகா தேவன் வாழு, வெங்கல செங்கல படைய கண்டால் திரள் வீவன் கண்டே கொல்லும், பொங்கமாய் ரகுலன் கண்டால் பொடி பொடித்திடுவான் பாரீர். விதுரன் வில்லெடுப்பான யாரால் உண்மையை பேசும்படியான தருமல் யானையில் ஏறி யுத்தம் செய்தான்னா ஒருவன் அந்த விதுரன் வில்ல முன்னால் அடிக்காது, வெற்றி அடைய முடியாது. ஆமா, சரி. விதுரன் வில் எடுப்பானால் மெய்யுடன் யானை ஏறுவான், முதிரும் பாம்பதனை விட்டால் இரண்டாவது தரமாக கர்ணனானவன் நாகாசுரத்தை விட்டிருந்தால் வெற்றி கண்டிருக்கலாம் ஒரு வரலாம் முன்னா இல்லையா? அப்படி இரண்டாவது தரம் அவன் நாகாசுரத்தை விடுவானே யானால் அதோ ஈஸ்வரனத்தை பெற்ற பாஸ்வாதாஸ்திரம் இருக்கிறது, அதனால அந்த நாகத்தை நான் அறுத்திருப்பேன். அது அவனுக்கு தெரியல. இப்ப இளைய வரல இப்ப சேங்குங்க, நீ கிட்ட இருந்து சேங்குங்க, நீ கிட்ட இருந்து ஒண்ணு சேங்குங்க. முதிரும் பாம்பதனை விட்டால் முக்கண்ண அன்பே கொல்லும், அதிபரும் அஸ்வன் வந்தால் அருக்கும் சகாதேவன் வாழ. அஸ்வத்தாமன் இப்போது சனாதி பட்டத்தை பற்றி இளம்பஞ்சம் பாண்டவர்களுடைய சிரசை எடுத்தவன் முதல்ல கொடுத்திருந்தா நாம் வென்றிருக்கலாம். இந்த வெண்ணை இவருக்கு ஏற்றவன் சகாதேவனுடைய வாழ் இருக்க, அந்த வாளுக்கு இந்த பாரத யுத்தத்துல வேலை இல்லை. அந்த வேலையால இந்த அஸ்வத்தாமன் இருக்கிற இடம் தெரியாத போயிருப்பான். அதிபரும் அருக்கு சகாதேவன் வாழு, முதிபெரும் செங்கல படையிட்டானால் திரள் வீமன் தண்டையை கொள்ளும். வீமனுடைய கதாயுதம் இருக்கிறது, அதை இந்த பாரத யுத்தத்தில் ஒரு காலம் நான் பயன்படுத்தல. ஆனால் இன்றைய நாளிலே இந்த சேனைகள் எழுந்து வந்தால் அந்த வீமனுடைய தண்டாயுத்தால சேனைகள் வெல்வேன். ஆனால் உயிர் பெற்று வந்தாலும் பொங்கமாய் நகுலன் கண்டால் பொடி பொடித்திடுவான் பாரி. நகுலனுடைய கோபங்களுக்கு ஒருத்தவனுக்கு தெரியாது. அவனுடைய நகுலனுடைய பார்வைப்பட்டால் இந்த சேனைகள் எல்லாம் பொடி பொடியாக தூசாக போய்விடும். சரி, இதெல்லாம் நான் செய்வேன், அவனுக்கு தெரியாது. இப்ப வரல பாரு. இப்பொழுது நீங்கள் சொன்ன பிரகாரம் அந்த மனதில கையாகப்படுது கீழே விழுந்து விட்டது. இதெல்லாம் அவன் மனசுல இருந்த ஆசை, உயிர் போயும் அந்த ஆசை விடல. ஆனா இதுக்கு நாம் வழி வச்சிருக்கிறது இப்ப விட்டு போச்சு. ஆமா, அதனால நான் நினைத்த பிரகாரம் என் கூந்தலை முடித்துக் கொள்கிறேன். எங்க தாம்பாள் தட்டு அந்த பச்சரிசி இருக்கு, பூ எடுத்துருவாங்க, பச்சரிசி கொஞ்சம் கொண்டு வாங்க. வரட்டுமா சொல்லி இதெல்லாம் ஒவ்வொரு வழி கேட்கணும். அதுதான்